தேய்பிறையில் வரக்கூடிய 8வது திதி அஷ்டமி திதியாகுங்க. இந்த நாளில் சிவன் கோவில்களில் ஈசானிய மூலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கால பைரவரை நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. சிவனுடைய 64 அவதாரங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது பைரவர் அவதாரமாகும். சிவன் கோவில்களில் முதல் பூஜை விநாயகருக்கும் கடைசி பூஜை பைரவருக்கும் நடத்தப்படுவது வழக்கமாகுங்க. எல்லா சிவன் கோவிலுமே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த கால பைரவர் தாங்க. இதனால தான் கோவிலை பூட்டிய பிறகு சாவிய பைரவருடைய சன்னதியில் எடுக்கக்கூடிய வழக்கமானது இன்றளவுமே கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. பைரவரே படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழில்களையும் செய்யக்கூடிய வராக சொல்லப்படுறாரு. அஷ்டமி திதியில கால பைரவரை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஆனால் வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி என 2 அஷ்டமிகளானது ஒரு மாசத்துக்கு வருதுங்க. இதுல எந்த நாளில் எப்படி எதற்காக பைரவரை வழிபட வேணும், இந்த 2 அஷ்டமிகள்லையுமே ஒரே மாதிரியாகத்தான் பைரவரை வழிபட வேணுமா அப்படிங்கிற குழப்பம் இன்றளவுமே நிறைய பேரிடம் இருந்துட்டு தாங்க இருக்குது. நம்முடைய கஷ்டங்கள் தீர, கடன் பிரச்சனைகள் குறைய தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை நம்ம எப்படி வழிபட வேணும், நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா, திருமண வரன் நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு காலபைரவர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் காலபைரவரே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேய்பிறையில் வரக்கூடிய 8வது திதி அஷ்டமி திதியாகுங்க. இந்த நாளில் சிவன் கோவிலில் ஈசானிய மூலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய காவல் தெய்வமான கால பைரவரை நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. காலையில் ஆலயம் திறக்கும் போது முதல் பூஜையும், இரவு நேரத்தில் நடை சாத்தப்படும் போது கடைசி பூஜையும் கால பைரவுக்கு தாங்க அனைத்து சிவன் கோவில்கள்லையுமே நடைபெறுது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பூஜை நித்திய பூஜை அப்படின்னும் சொல்லப்படுது. தேய்பிறை அஷ்டமி நாளில் மட்டும் இல்லாமல் தினமுமே நம்ம வீட்டில் பைரவருடைய படத்தை வச்சு வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. அதுலேயும் பைரவுக்கு உகர்ந்த நாளில் அவருக்கு பூஜை செய்து நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நமக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அந்த கஷ்டமானது விலகிவிடுங்க. வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பைரவருக்கு விரதம் இருக்கக்கூடிய நாளில் பகலில் ஒரு பொழுது மட்டும் உணவை சாப்பிட வேணுங்க. இரவு நேரத்தில் கண்டிப்பாக உணவை சாப்பிடக்கூடாது. இப்படி முறையாக விரதம் இருந்து பைரவரை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. தேய்பிறை அஷ்டமி சிவ வழிபாட்டிற்கு உகர்ந்த நாளாக சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய ருத்திர வடிவமான கால பைரவரை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான நாளாகுங்க. பைரவருக்கு உகர்ந்த இந்த நாள் தேய்பிறை அஷ்டமி நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டோம்னா அவருடைய அருளை முழுமையாக நம்மளால் பெற முடியுங்க. கோவிலுக்கு சென்று பைரவரை நம்ம தரிசிக்க முடியாட்டு விட்டாலும் பரவாயில்லைங்க, வீட்டில் இருந்தபடியே கூட பைரவரை நம்ம வழிபடலாம். அஷ்டமி திதியில் வீட்டிலேயே தீபம் ஏற்றி நம்முடைய மனதால் பைரவரை நினைத்து பைரவருடைய மந்திரத்தை உச்சரித்து நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. நம்முடைய வாழ்க்கையானது ஒரு உயர்வான நிலைக்கு செல்லும் அப்படின்னும் சொல்லப்படுது. நவ கிரக தோஷங்கள் நீங்க சதுர்கால பைரவருக்கு செவ்வரளி பூக்களால் 9 வாரங்கள் சகஸ்ரநாம அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வந்தோம்னா நவ கிரக தோஷமானது விலகிவிடுங்க. அதே போல் நம்முடைய வறுமை நிலை நீங்கள் தேய்பிறை அஷ்டமியில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை பூக்களால் அஷ்டோத்திரம் சகஸ்ரநாமம் அர்ச்சனை செஞ்சு 11 பைரவ தீபங்களை ஏற்றி நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், வறுமை பிரச்சனை
பிரச்சனையானது நீங்கி விடுங்க. இழந்த செல்வத்தை திரும்ப பெறுவதற்கு 11 அஷ்டமிகள் பைரவர் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வருவது சிறப்பானதாகும். பைரவர் தீபம் என்பது மிளக சிறு மூட்டையாக கட்டி நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றுவதாகுங்க. அதே போல் சனி தோஷம் நீங்குவதற்கு பைரவருக்கு 9 சனிக்கிழமை நாளில் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வந்தோம்னா 4 பைரவ தீபங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா இந்த சனி தோஷமானது நீங்கி விடுங்க. திருமண தடை விலகுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகு காலத்தில் திருநீர் அபிஷேகம் செஞ்சு மிளகு வடமாலை சாற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வந்தோம்னா திருமண தடையானது விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் செல்வம் செழிக்க தேய்பிறை அஷ்டமியில் சதுர்கால பைரவருக்கு சொர்ண புஷ்பம் இல்லைன்னா 108 காசுகளால் அர்ச்சனை செய்ய வேணுங்க. அந்த காசுகளை வீட்டில் பணப்பெட்டியில் வைச்சோம் அப்படின்னா செல்வமானது பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தேய்பிறை அஷ்டமியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செஞ்சு வழிபட்டுட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே விலகி நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியானதே கிடைக்குங்க. பைரவருக்கு மிளகு கலந்த சாதம் இல்லைன்னா தயிர் சாதத்தை அன்றைய நாளில் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். பைரவருக்கு வடமாலை சாற்றி வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா வழக்கு சம்பந்தமான சிக்கல்களிலிருந்து நம்மளால் விடுபட முடியுங்க. அதே போல் நம்முடைய பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீ பைரவரை நம்ம வணங்குவதனால வறுமை நிலையானது மாறிவிடுங்க. பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லையானது விலகிவிடும். மேலுமே வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்குங்க. தனலாபம் மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் இல்லைன்னா வடைய நெய்வேத்தியமாக படைத்து நம்ம வழிபடுவது சிறப்பானதாகுங்க. அனுமனுக்கு வடமாலை சாற்றுவது போல பைரவருக்கும் வடமாலை சாற்றி வழிபட்டோம் அப்படின்னா கூடுதலான பலன்களானது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இழுப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு எண்ணெய் போன்றவற்றை தனித்தனியாக ஒரு அகல் விளக்கில் ஊற்றி 5 தீபங்கள் ஏற்றி நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம என்ன காரியம் நினைத்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டோமோ அந்த காரியமானது பைரவருடைய அருளால் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. 6 தேய்பிறை அஷ்டமிகளில் சிவப்பு அரளி பூக்களால் பைரவருக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வருவது சிறப்பானதாகுங்க. ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. பைரவரை நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளானது நடக்க தொடங்குங்க. பைரவரை வழிபட்டோம்னா தீராத கடன் பிரச்சனைகளானது தீர்ந்து விடுங்க. அதே போல் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகுங்க. எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரிங்க அந்த கடன் பிரச்சனையானது சீக்கிரமாகவே தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. வயதானவங்களுக்கு நோயினால் உண்டான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி விடுங்க. சனியினுடைய தாக்கமானது குறையுங்க. வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு சம்பள உயர்வானது கிடைக்குங்க. தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வருமானமானது அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பண சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே விலகுங்க. தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. பயத்தை போக்கி துன்பங்களிலிருந்து நம்மை காக்கக்கூடிய தெய்வமாக கால பைரவர் இருக்கிறாரு. ஆபத்துக்கள் பகை நம்மை நெருங்க விடாமல் காக்கக்கூடிய கடவுள் பைரவர் ஆவாருங்க. இவரை வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமிகளில் தேய்பிறை சஷ்டி பரணி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரக்கூடிய ராகு காலம் இவரை வழிபடுவதற்கு உகர்ந்ததாக சொல்லப்படுதுங்க. அதே போல் அஷ்டமி திதியானது சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டிய திதியாகவும் சொல்லப்படுது. அதே சமயத்தில் இது வழிபாட்டிற்கு உரிய திதியாகவும் சொல்லப்படுதுங்க. அஷ்டமி வழிபாடு ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடாகும். பைரவரை நினைத்து நம்ம வணங்கினோம்னா நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தூள் தூளாக்கிவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் தீர வேணும் அப்படின்னா பைரவரை தேய்பிறை அஷ்டமியில் ராகு காலத்தில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. தேய்பிறை காலத்தில் வருவதை பைராஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க.
தேய்பிறை அஷ்டமியில் உச்சி வேளையில் பைரவுக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி நெய் தீபம் ஏற்றி சிவப்பு பூக்களால் அர்ச்சனை செஞ்சு பைரவரை வழிபட்டுட்டு வந்தோம்னா கிரக தோஷமானது விலகிவிடுங்க. அதே போல் கடன் தொல்லைகளானது நீங்கிவிடும். தேய்பிறை அஷ்டமி திதியில் கால பைரவரை மனதார நினைத்து வணங்கினாலே போதுங்க. தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. தீராத துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. புண்ணிய தலமான காசியில் 8 திசைகளிலுமே பைரவர் காவல் தெய்வமாக இருப்பதாக புராணங்களில் சொல்லப்படுதுங்க. இவர் ஒரு தெய்வம் மட்டும் இல்லைங்க, காலத்தின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிபதியாக சொல்லப்படுறாரு. மும்மூர்த்திகளின் அம்சமாக விளங்கக்கூடியவர் பைரவர் ஆவாருங்க. படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 சக்திகளையுமே ஒரே வடிவில் தாங்கி நிற்கக்கூடியவரும் இவர் தாங்க. ஒரு மாதத்தில் வரக்கூடிய 8வது திதி தான் அஷ்டமி திதி அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நாள் முழுவதும் பைரவருடைய ஆட்சிக்குட்பட்டதாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் காலங்காலமாக அஷ்டமி நாளில் சுப காரியங்கள் செய்யக்கூடாது, சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை வழிபட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.